ஆன்லைன்ல ரேண்டமா செக் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த குட்டியோண்டு கீ செயின் கட்டிங் பிளேயரை பார்த்தேன். சரி இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியும்னு ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. இந்த குட்டியோண்டு கட்டிங் பிளேயருக்கு குட்டியோண்டு பேகா பாத்தீங்களா? வேலையில் அதிரடி காட்டும் வீரபாலி இப்போ இந்த அழகிய பையில சந்தோஷமா அடிங்க கிடைக்கிறானா. இப்போ இதைய வச்சு என்னென்ன செய்ய முடியும்னு பாப்போமா? முதல்ல இதுக்குள்ள என்னென்ன இருக்கோ பாப்போம். பிளஸ் டைப் ஸ்க்ரூ டிரைவரு, நைஃப், பிளாட் ஸ்க்ரூ டிரைவரு, நெயில் பாலிஷ், ஃபைனலா கட்டிங் பிளேயர். அந்த ஒவ்வொன்னும் கரெக்டா வேலை செய்த பாக்கலாமா? நைஃப் ஷார்ப்பை செக் பண்றேன், இருக்கா மாதிரியே தான் இருக்கு. கட் பண்றேன், சரியாவே கட் பண்ண மாட்டேங்குது. சொருவி பாக்குறேன், நல்லாவே சொருவுது. கத்தி டம்மி தான், சொருவல் ஆகிதான். ஸ்க்ரூ டிரைவரு என்கிட்ட ஒரு சின்ன கிளாம்ப் இருக்கு. திருப்பி பாக்குறேன், நல்லாவே வேலை செய்யுது. பிளாட் ஸ்க்ரூ டிரைவரு இதுவும் ஒழுங்கா தான் வேலை செய்யுது. நெயில் பாலிஷ் நான் எப்பவுமே நெயில் பாலிஷ் பண்ணதே இல்லை. எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல, கரெக்டா பண்றேன்னு தான் தெரியல. கமெண்ட்ல சொல்லுங்க இப்படிதானா இல்ல வேற எப்படியான்னு. ஃபைனலா கட்டிங் பிளேயரு ஒரு சின்ன கட்டு கம்பிய கட் பண்றேன், முடியல. ஏன்னா சின்னதா இருக்கு, கரெக்டா பிடிக்கவே முடியல. எப்படியோ அப்படி பிடிச்சி கட் பண்றேன். கட் பண்ற பீஸ் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. கட் பண்ற வேகத்துக்கு பீஸ் எல்லாம் செதுருது. சரி போகட்டும், கட் ஆகுது. எல்லாமே இந்த சின்ன கட்டிங் பிளேயருக்கு இது செய்யற வேலையை கரெக்டா தான் செய்யுது. இதோடைய பிரைஸ் எவ்வளவுனா 399. இந்த அளவுக்கு பிரைஸ் வந்து தேவையில்லாதது தான். இதோடைய பிரைஸ் எவ்வளவு இருந்தா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் அந்த கேஜெட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.